நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து வீச்சோட படம் தான் வந்திருக்கோம் திருப்பியும். இதில் 1-2 மீன் அசுவு இருக்குது. ஆனால் தண்ணி ஓட்டத்தை பாருங்களேன், தண்ணி பயங்கரமாக போகுது. இந்த ஓட்டத்தில் போட்டோம்னா வீச்சோட எந்த வீச்சோட இருந்தாலும் நிற்காது. போட்டு பார்ப்போம், என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதான் வீச்சோட போட போகிறோம். ஆனால் உள்ளே இறங்கி தான் போடணும். உள்ளே போய் போட்டு பார்க்கலாம். வரா வந்திருக்க இந்த பாருங்க நண்பா, இவ்வளோ நாளாக வந்து கிளைக்க வந்து சின்ன சின்ன மீனாக பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். கிளைக்கு நல்லா பரு மீனாக போட்டிருக்கு. பார்த்தீங்களா மீன் எப்படி இருக்குன்ட்டு. மீன் நல்லா அருமையான மீன், ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இந்த பாருங்க, அடுத்து ஒரு பரு சைஸ் மாட்டியிருக்கு. 2 மீன் தான் உருப்படியாக பரிசாக மாட்டியிருக்கு. நிறைய ஓரா கிடக்கு. ஒரு 2 ஆளா என்னமோ தெரியுது. கடிச்சிட்டு காட்டுறேன். இந்த ரவுண்டு அந்த மீனை பாருங்க, 2 பருவட்டி, ஒரு 3 ஆள் வந்திருக்கு. பாருங்க 3 ஆள் வந்திருக்கு. அப்போ மணலில் சின்ன சின்ன சுண்டுதல் வந்திருக்கு. இந்த ஒரு பாட்டில் எவ்வளோ தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 தடவை வீசி பார்ப்போம். வேறு ஏதாவது வித்தியாசமாக மீன் வருதான்னு பார்ப்போம். நானே இதில் வீச்சோட போட்டு இப்போ தான் இந்த இவ்வளோ சைஸ் கிளைக்காம பிடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சைஸ் கிளைக்கலாம் மாட்டோம். மீன் பெருசாக இருக்குது. வாயை பாருங்களேன் எவ்வளோ கொண்டு இருக்கு. பொடி கீழி முள்ளில் தான் மாட்டும். இந்த மீன் பருமுள் போட்டாலும் மாட்டாது. ரெண்டாவது வீச்சு வீசிருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2வது வீச்சில் ஃபுல்லாக ஓரா மட்டும்தான் வந்துட்டேன்ப்பா. ஓரா சரி ஓஞ்சிட்டு இப்போ ஓரா படாதுன்னு நினச்சேன். வலை ஃபுல்லாக ஓரா, எங்கனையும் தொட முடியாது. அப்படியே லேஸ் அப்படி தான் தட்டி தான் விடணும். ஒரே ஒரு சுண்டு, பொடி சுண்டு வந்துருக்கு. அவ்வளோதான் வந்துருக்கு. அவ்வளோ ஓரா மட்டும்தான் வந்திருக்கு. போன ரவுண்டு அந்த ஓரா ஃபுல்லாக அள்ளி போட்டது 1 தான் கிடக்கு. அவ்வளோத்தையும் மட்டும் தண்ணிக்கு அள்ளி போட்டோம்.
அடிச்சிருப்பான். நான் போடுறது ஆளுக்காக தான் போடுறேன். ஆளுக்கு இங்கிட்டு தள்ளி போட்டால் ரால் இருக்கும். ஓரா போட்டுருந்தா இதில் பண்ணணும். நைட்டாக முடிச்சாரு. பெருசாக ஒன்று தெரியும். ஜிலேபி 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 டப்பா எடுங்க. ஆமாம், இப்போ டப்பா எடுங்க. அதே ஓரா எக்கச்சக்கமாக விழுந்துட்டு கூட இருக்கு. இருக்கானே பாலத்துக்கு தான் சரியா இருக்கும். அது நீங்கள் இந்த மீன் போட்டால் எது மாட்டோம் அப்படி? எதா ஒன்று மாட்டோண்ணே. ஓடிட்டு தான் இருக்கு. இந்த பாருங்க, இந்த ரவுண்டு ஒரே ஒரு ஜிலேபி வந்துருக்கு. பட்டை ஜிலேபி வந்துருக்கு பார்த்தீங்களா? ஆந்திரா ஜிலேபி. ஆமாம், ஆந்திரா ஜிலேபி. ஆந்திரா ஜிலேபி தப்பி வந்துட்டீங்க. அதிகமாக ஓராவும் சிப்பியும் தான் வந்துருக்கு இந்த ரவுண்டும். டீச்சரில் போடுறத பார்த்துருப்பீங்க. டீச்சரில் போட்டு பிடிச்ச மீனை காட்ட பாருங்க. பாருங்க, ஒரு ஜிலேபி, ஒரு கிளைக்காய், ஒரு பாலை மீன், ஒரு வளைய குழஞ்சா, ரகரகமாக மாட்டிருக்கு. மல்ல சுண்டு, இறால் எல்லாம் கச்சாத்துக்குள்ளே கிடக்கு. பருங்கச்சாத்து இருக்கனால அப்படி விரிச்சு விட்டேன். அதுபோக நம்ம அண்ணங்க வந்து இந்த தூண்டி போட கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா? மெயினாக நம்ம வந்து வீச்சோட வாங்கின காரணமே இந்த தூண்டி போடுறதுக்காக தான். தூண்டி போடுறதுக்கு நம்ம வந்து உயிரை பிடிக்கிறதுக்காக தான் நம்ம வீச்சோட வாங்கி வச்சுருந்தோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சரி, இதே போல் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் பல வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. பாய் பாய் பாய்.